இன்னைக்கு முதல் கேம் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஹோம் டீம் சேலம் டேக் ஆன் பண்ண இருக்காங்க. Sai. Heads. Heads is the call. Yeah, it's heads. It is heads. Abhi, You choose to chase first. வானத்தை பார்த்தா பூமியை பார்த்தா பார்த்து ரெண்டுமே பார்த்ததா? ஆரஞ்சு கேப் இவர் கையில தான் இருக்கு. ஞான பார்க்கிறதுக்கு அருமையா இருக்கிற ஒரு கிரக். ஸ்மாஷ் இட் பாடி. அச்சச்சோ. அப்பா சாத்து கிட்ட ரன்ஸ் வந்துருச்சு. மிஸ்ஃபீல்ட். சம்மா ஷாட் என்னமா ஷேப் ஹோல்ட் பண்ணாரு. டவுன் த கிரவுண்ட் அடிக்க பார்க்கறதா நியூ பால். வந்து மூவ் ஆகும் போது த்ரூ த லைன் சூப்பர். டிஃபென்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அஃபென்ஸ். க்ளீனா காமிச்சிருக்காருங்க இங்க சாத்விக். ஆஹா கியாரே ஷெட்டிங்கா எல்லா ஆடியன்ஸும் அப்படியே குதூகலமாயிட்டாங்க. சூப்பர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். மா ஷாட் ஷெரான் ப்ளை சூப்பர் 6. துஷார் ரஹேஜா இவர்கிட்ட எதிர்பார்த்தது நம்பர் 3. செம்ம டேலண்ட்ங்க அவரு. அங்க நிறைய பேர் வேலை செய்வாங்க. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த மக்கள் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அடிக்கிறாரு. மறுபடியும் ஒரு 6. ரஹேஜா ஸ்பெஷல். அவரே லெண்டர் ஓஹோ சூப்பர் ஷாட். பத்து கேட்ட இல்ல சார் அதுல இருந்தெல்லாம் வரும். சூப்பர் ஷாட். இன்னொரு ஷெரான் ப்ளை சூப்பர் 6. அந்த மாதிரி தான் ஆடி இருக்காரு. போடு. திருப்பி கேப்ல ஒரு மிஸ் ஃபீல்ட் அங்க கவர்ஸ் தி சைடுல எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரி. TNPL போடு திருப்பி நேரா ஏரோ வச்ச மாதிரி ஒரு 6 அவரோட பேட்ல இந்த 4வது 6 அந்த வருஷம் தில்லுக்கு துட்டு கிரிக்கெட்டர் நானி. நீங்க தெரியுது பாருங்க பால் டு பால் வைக்கிறாரு. அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங்ங்க. ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அண்ட் இன்னொரு வாங்கிக்கோ 6ஆ 6ங்க. ஆஹா ஜஸ்ட் ஓவர் தி ஃபீல்டர் பவுண்டரிஸ். அவர் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல நல்ல பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிரு. பால்ங்க ஷமியா ஸ்டெம்ப் அவுட்டாரு. பட் நல்ல ஆஃப் தி விக்கெட் நல்ல பால். சும்மா சரக்குன்னு வந்து நல்ல ஷோல்டர் அந்த முகமதுக்கு. அமித் சாத்விக் நோ ஆன்சர். எப்போ விக்கெட் தேவையோ அப்போதான் முகமது கையில பால் கொடுத்திருக்காங்க. சேலம் ஸ்பார்டன்ஸ் அவங்களோட கீ ஆல்ரவுண்டர் முகமது எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. அமித் சாத்விக் இன்னைக்கு 25 of 28 73 for 1. ஜாரல் ஃபெராரியோ நல்ல பிளேயர் அவர் இருக்கு. பாருங்க நம்ம எதிர்பார்த்ததா அவுட்டா விட்டாருங்க. விட்டு பவுண்டரி விட்டாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் துஷார் ரஹேஜா 3வது கன்சிக்யூட்டிவ் 50 இந்த பர்టిక్యులர் TNPL. எஸ் லக் அவர் பக்கம் இருந்திருக்கு இந்த வாட்டி. ஆஹா இதுதாங்க அந்த இன்சைட் அவுட் ஷாட். 1 bounce பவுண்டரி. பட்டவுனே தெரிஞ்சிச்சு இது வெளில தான் போய் விழ போகுது அப்படின்னு டாரல் எஸ் ஃபெராரியோ எட்ஜ் கேட்ச் அவுட். இதுலேருந்து என்ன தெரிய வருது, இந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. அதனால இன்னும் பிச் நல்லா இருக்கு. கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து போட்டால் இந்த மாதிரி பவுன்ஸ் கிடைக்கும் பவுலர்ஸ்க்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எட்ஜ் எடுத்து போயிருக்கு கீப்பர் கிட்ட. 10 ரன்னுக்கு அவுட்டாக இருக்கார் ஃபெராரியோ. இந்த பக்கம் வராரு இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் பிரதோஷ் ரஞ்சன் பால். எட்ஜ் ஹாஹா ராயல் ஷா எப்போதுமே பறந்து பிடிப்பாரு. அவருக்கும் தாண்டி போயிருக்கு. யாழ் அருண்மொழி உட்டு தட்டு கட்டு 4. ரன்ஸ் அடிக்கிறாரு அவரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் புவர் எஃபர்ட் லாங் ஆஃப்ல பிடிச்சிருக்கலாம் கண்டிப்பா. பொய்யா மொழி மறுபடியும் ஷார்ட் பால் மறுபடியும் அதே திசையில. இந்த வாட்டி சரியான கனெக்ஷன் இல்ல. கையில போய் உட்காருது ஹரி நிஷாந்த் மேஜிக்கல் ஆர்ம். நிதிஷ் ராஜகோபால் பிடிச்சு கொடுத்திருக்காரு. பாட்டம்ல பட்டு அவர் நினைச்ச அந்த எலிவேஷனும் கிடைக்கல. சர்ஃப் எக்ஸல் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் நிதிஷ் ராஜகோபால். பட் இந்த இன்னிங்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். 265 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. 74 of 28 117 for 3 எல்லாம் பண்ணாரு. இங்க நம்பர் 5ல என் கூட அனிருத்தா ஸ்ரீகாந்த் அண்ட் நானி சார் போல்ட். அனி நீங்க வந்து உட்கார்ந்தீங்க. ராயல் ஷா தி வெட்டரன் திரும்பல and absolutely dead straightங்க பால். சுத்தமா ரீட் பண்ண முகமது அலி விழுந்திருக்கு. முகமது அலி 2க்கு காலி. 120 for 4. அனுபவம் அதிகம் 62 இன்னிங்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த ரோல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பத்ரிக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்கா ரோல் கொடுத்தாங்க. பட் இங்க பவுண்டரி
போலிங் போடும்போது இண்டிகேட்டர் போட்டுனே வருவார். இந்த பால் தான் போட போறேன்னு காமிச்சிக்கிட்டு. ஓகே 6 சசிதேவ் சூப்பர் ஷாட். லைனுக்குள்ள வந்தாரு. ஃபைன் லெக் மேல 6 இருக்கு. மூக்கு மேல ராஜா. 3 ஃபீல்டர்ஸ் வராங்க அடியில. நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. சூப்பரா ஜட்ஜ் பண்ணாரு சனி சாந்து. ஏற்கனவே இன்னொருத்தர் இம்பாக்ட் சப்பா பாட கட்டியிருந்தாரு. பிரபிட் விழும். இன்னொரு விக்கெட் வருது. எஸ், இவர் இந்த பந்த போடுறாரு. பசங்க அடிக்க பாக்குறாங்க. பேட்டின் முனையில தாங்க படுது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். திருப்பி நல்ல கேட்ச் பாயிண்ட் ஃபீல்டர் இருந்து. ரெண்டாவது விக்கெட் வீழ்த்திருக்கிறாரு பொய்யாமொழி. சசிதேவ் இந்த வாட்டி 18 ரனுக்கு காலி. 157 காலி. இம்பாக்ட் பிளேயர் ஆக்டிவேட்டட். பிரபஞ்சன் உள்ள வந்திருக்காரு. பிரதோஷ் ரஞ்சன் பால் இந்த ஓவர்ல தான் விக்கெட்டை இழந்தாரு. அவரோட கேம் இதோட ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸ்டைலிஷ் ஷாட். தெரியாரு இவர் பிரபஞ்சன். ஃபீல்டர் இருக்காரு. ஈஸிலி டேக்கன். விவேக் ராஜ் இருந்தாருங்க. சாய் கிஷோர் 4 ரனுக்கு காலி. 167. அடுத்ததா மதிவாணன் வந்திருக்காரு. மூக்கு மேல ராஜா. கேப்டன் அபிஷேக் செல்வகுமார் பிடிச்சிட்டாரு. பொய் போலிங் தான் போடுவாரு. அதுல இன்னொரு விக்கெட்டும் காலி. உண்மையா போடுவாருங்க இந்த பந்து. இந்த பந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்னு பந்து மொல்லமா வரும் நீங்க நினைக்கிறத விட. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் ஆகும். அதனாலதான் கஷ்டம். ஒரு கிரிக்கெட் பால் டென்னிஸ் பால் மாதிரி பவுன்ஸ் ஆகும் ஓட போலிங். பட் மதிவானன் 3 ரனுக்கு காலி. 173. சிலம்பரசன் வந்திருக்காரு. சிலம்புக்கு அரசன். சிலம்பரசன் கடைசி பால். செம்ம ஷாட். 1 பவுன்ஸ் 4. அட்லீஸ்ட் அது எண்ட் நல்லா இருந்திருக்கு. 177. டெஃபினட்டா ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோர் தான். இன்னிங்ஸ்ல பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டும் கிடையாது. பட் இங்க அவருக்கு சேலஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் நட்ராஜன். ஸோ 56 விக்கெட். எக்கானமி அண்டர் 7. சான்ஸுங்க ஸ்ட்ரெயிட்டா கையில. அண்ட் எஸ், இந்த வாட்டி புது பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு. லீடிங் எட்ஜ் ஸ்ட்ரெயிட்டா third. Surf Excel Matic catch of the match. பவுண்டரிங்க. பியூட்டிஃபுல் டைமிங். ஆஹா, ஷார்ட் பால்ங்க. 6ங்க. ஷரான் பிளை சூப்பர் 6. யானையின் பலம் போல தூக்கிட்டாங்க. டீப் மிட் விக்கெட் எங்க நின்னுந்தாரோ அந்த திசையில தான் பந்து போச்சு. கடைசியா ஒரு ஷரான் பிளை சூப்பர் 6 தூக்கி அடிச்சிருக்காரு. கையில போய் உட்காருது. முகமது அலிக்கு ஒரு விக்கெட். சாய் கிஷோருக்கு ஒரு கேட்ச். கடைசியா ஒரு முயற்சி, ஒரு அரகுர முயற்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். பேட்டோட மேல் பகுதி, வெளிப்பகுதி. அபிஷேக் 10 ரனுக்கு அவுட். 27 ரன். முதல் மேட்சின் ஆட்ட நாயகன் கவின் ரவி வெளியே வந்திருக்காரு. போன மேட்ச் ஒரு ரன் அவுட். ஃபர்ஸ்ட் பால் இன்டென்ட். வீரி விட்டாரு. நல்ல வேகமா வீரி விட்டாரு. கவின் பேட்ல இருந்து மற்றும் ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த பார்ட்னர்ஷிப் தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. மிஸ்ஃபீல்ட் டீமுக்காக முதல் போட்டி அவருக்கு. செம்ம ஷாட். இது பவுண்டரி வந்திருக்கு. பிரமாதமான ஷாட். ஆஹா, ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட்ங்க. 6. சோ நாளைக்கு 2 மேட்ச்மே சூப்பர். இங்க ஒரு நல்ல ஒரு பவுண்டரி. இந்த தடவை எதிரடி. யப்பா, ஸ்ட்ரெயிட்டா கையில. எஸ், தான் நான் சொல்லிட்டே இருந்தேன். சென்சிபிளா ஆடுவாங்க. இவருக்கு அவுட் ஆக கூடாதுன்னு ஆடுறாங்களோ அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் அவரையே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பால் ஆஃப் த ஓவர் 92 for 3. கவின் gone for 32. ஆர் விவேக் வந்திருக்காரு. அவரோட சொந்த ஊரு. பவுண்டரிங்க. 7வது 50 ஆஃப் நிதிஷ் ராஜகோபால் கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க. 45 balls ஆடினார்னு வச்சுக்கோ. அவுட்டுங்க. 1க்கு காலி. 99 for 4. ஆக சன்னி சந்து இவர் சூப்பரா ஆடி இருக்காரு. போன மேட்ச்மே ஒரு அற்புதமான இன்னிங்ஸ். ஆஹா, 6 பத்தி பேசின்னு இருக்கும்போது முதல் 6 வந்திருக்கியா நிதிஷ் ராஜகோபால் பேட்ல இருந்து இந்த ஓவர்ல. எக்ஸாக்ட்லி. நல்ல ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி பால். இன்னொரு பவுண்டரிங்க.
அடிச்சாரு. அணி நீங்க வந்து மேட்சை நோட் பண்ணதோட இங்க கீழே நோட் பண்ணது அற்புதம். மறுபடியும் மூக்கும் மேல ராஜா சேஃபஸ்ட் ஃபீல்டர் சசிதேவ் இருக்காரு, புடிச்சிட்டாரு. அப்ரிஷியேட் பண்ணி ஆனுங்க. போன பால் கேட்ச் விட்டால் கூட அடுத்த பால் ஸ்லோயர் ஒன் போறதுக்கு தைரியம் இருந்தது. ஸோ பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா அந்த பேட், அது நம்ம பேசியிருந்தோம் எஸ்ஐக்கு ஸ்லோயர் ஒன் இல்லைன்ட்டு, இவர் அந்த ஸ்லோயர் ஒன்னு போட்டு அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. நிதிஷ் ராஜகோபால் gone for 69, 116 for 5. சரியான ஷாட் சன்னி சந்து கிட்ட இருந்து, அவுட்ஸ்டாண்டிங் கனெக்ஷன். செம்ம ஓவர், நல்ல பால் தான், பட் இதுவே பவுண்டரியை நோக்கி போயிருக்கு. நேரா போயிருக்கு பந்து. சாய் கிஷோர் வராரு ஓடி. பிரில்லியன்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேட்சஸ் இந்த சீசன்ல. ஏற்கனவே சில மேஜிக்கல் கேட்சஸ் பார்த்திருக்கோம், அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. என்னமா கிரவுண்ட் கவர் பண்ணாரு, நல்லா ஓடி வந்தாரு லாங் ஆஃப்ல இருந்து. பிரில்லியன்ட் கேட்ச். கேட்ச் ஆஃப் ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் 2025 இது. சன்னி சாந்து 9 ரன்னுக்கு அவுட், 133 கார். ஜெயிக்க 16 பால் தான் இருக்கு, 45 ரன்கள் வேணும். மறுபடியும் சாய் கிஷோர் தான் தேடி போகுது, ஆனா இன்னும் வைடர். ஸ்டம்புக்கு தான் போட்டிருக்காரு, ஃபீல்டர் வராரங்க. நல்ல அட்டெம்ப்ட், பட் மறுபடியும் பவுண்டரி. பவுண்டரி போயிடும். லென்த் பால், பவுண்டரி. ஸ்லாட்ல போட்டுட்டாரு ஹரிஷ் குமார், இதை விட மாட்டாரு. ஃபீல்டர் இல்ல, தலைக்கு மேல போயிருக்கு. இந்த 2 ரன்னோட சீல் பண்ணிருக்காங்க. SKM சேலம் ஸ்பார்டன்ஸ் 3 out of